தினமொரு வசனம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 23வது வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். இன்றைய பல கிறிஸ்தவ ஊழியங்கள் பாடுகளிலிருந்து விடுதலையை வழங்கும் இயேசுவை காண்பிக்கின்றதே அன்றி பாடுகளை சகிக்க அழைக்கும் இயேசுவை காண்பிக்கவில்லை. எனவே பாடுகளிலிருந்து விடுதலை பெற வருகின்ற மக்கள் பெருகிய அளவிற்கு பாடுகளை காணுகின்ற போது கிறிஸ்துவை விட்டு ஓடுகின்ற மக்களும் பெருகுகின்றார்கள். இயேசு பிதாவாகிய தேவனுடைய இதய விருப்பங்களை குறைவின்றி நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்லி உயிர் விட்டார். பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் தயார் நிலை அவரிடம் இருந்ததால் அவர் கடைசி வரையிலும் வெற்றி சிறக்கின்றவராகவே விளங்கினார். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இதே தயார் நிலையும் உறுதி நிலையும் பவுல் அப்போஸ்தலனிடம் காணப்பட்டது. கிறிஸ்துவின் பாதையில் பவுல் அப்போஸ்தலன் கண்ட பாடுகள் எண்ணிக்கையில் அடங்காதவை. ஆனாலும் கடைசி வரையிலும் பாடுகளை ஏற்கும் பக்குவத்தோடு செயல்பட்டு தேவனுடைய விருப்பத்தை வெற்றியாக நிறைவேற்றி முடித்த மனிதனாக விளங்கினான். எனவேதான் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதே அன்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று மன நிறைவுடனும் மிகுந்த தைரியத்துடனும் கூறினான். எருசலேமை நோக்கி அவன் செல்ல நேர்ந்த போது அங்கே அவனுக்காக காத்திருக்கும் பாடுகளை குறித்து முன் அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் பவுலோ பின்வாங்கவில்லை. இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று கூறி கிறிஸ்துவுக்காக பாடுகளை மனமுவந்து ஏற்க முன்னோக்கி போய்கொண்டிருந்தான். பாடுகளை கண்டு அஞ்சாமல் தேவ விருப்பம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக அவைகளை ஏற்கும் பக்குவமுடையவனாக அவன் விளங்கியதால் தான் வாழ்க்கையில் நல்ல போராட்டத்தை போராடி வெற்றி கொண்ட திருப்தியுடன் மரித்தான். தேவ நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக வருகின்ற பாடுகளின் பாதையை கண்டு பின் நோக்காமல் வெற்றியாக கிறிஸ்துவுக்காக முன்னோக்கி செல்லும் ஆற்றலை தேவனிடம் இன்று கேட்போமா? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.